எல்லோருக்கும் வணக்கங்க. வீடு காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கே பார்க்கறது. அதுதான் பாருங்க, ஒன் டே ப்ரோக்ராமுக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்புற மாதிரி இல்லைங்க. 4 நாள் நம்ம பிரியாவுக்கு வந்து வளைகாப்பு வச்சுருக்கு இல்லையா, அதனால் வந்து நாளைக்கு மறுநாள் தான் வந்து வளைகாப்பு. நாளைக்கு வந்து அங்கே போய் நிறையா வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது, பழங்கள்லாம் வாங்க வேண்டியது. இங்கே கொஞ்சம் வாங்கிட்டோம். வீட்டில் வந்து செய்யறதே 3 நாள் ஆச்சு. ஒரு வாரம் முன்னாடி செஞ்சால் நம்ம போகிறதே 3 நாளைக்கு முன்னே லாங்குன்றதுனால அதனால் வந்து நான் வந்து தேவையானது அளவுக்கு இருக்குது செஞ்சுக்கிட்டேன். இன்னும் 2-3 வந்து நம்ம அங்கே பிரியா வீட்டில் போய் செஞ்சுக்கலாம். லட்டு அந்த மாதிரிலாம் உடஞ்சி யாருமே பார்க்கக்கூடாதுன்னு இப்படி பொத்தி பொத்தி மூடி வச்சுருக்கீங்களே. பொத்தியில் எல்லாம் பேக் பண்ணி நாளைக்கு பார்ப்பாங்கல்ல நம்ம என்னென்ன தட்டில் வைக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நான் வந்து அப்பா வந்து முன்னாடியே அனுப்பிச்சிட்டேங்க. அவர் பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணட்டும், கொஞ்சம் போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நேற்று அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா கார்லேயும் இடம் கிடையாது, நானும் பையன் மட்டும் தான் போகிறோம். இதெல்லாம் வைக்கணும்னா ஒரு டெம்போ எவ்வளோ தான். ஆமாம் பாருங்க. அதனால் வந்து நீங்கள் போயிடுங்க ட்ரெயினில், நாங்கள் 2 பேரும் வந்து காரில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு வாங்கிட்டேன். முறுக்கு, தட்டு வடை, ரிப்பன் பகோடா, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் சோமாசு இதெல்லாம் பழ வகைகள், சோமாசு அங்கே தான் செய்ய போகிறோம். அதுவும் வாங்கி எடுத்துக்கிட்டார். ரவை மைதா எல்லாமே. ஏன்னா தனியாக ஒரே ஆள் செய்ய முடியாதுன்றதுனால அப்பா இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கி வந்து நைட் வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. சோமாசு இங்கே செஞ்சிடலாம், நான் மட்டுமே செஞ்சுடுவோம் அதை. ஆனால் லேட் ஆகுதுன்றதுனால செய்ய முடியல. சில ஸ்நாக்குகள் அங்கே தான் செய்ய போகிறோம். அதனால் அங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. கிஃப்ட்டுக்கு இது வந்து ஃபுல்லாகவே பக்கெட்டில் வந்து வளையல் சேஃப்டி பண்ணிட்டேன். பேக்கில் வைக்க சொன்னாங்க அப்பா வந்துன்னு. நான் என்ன பண்ணேன், பேக்கிலலாம் வச்சா எப்படியும் அப்படி இப்படி ஆடி இது சேஃப்டி இல்லை அப்படின்னு இது ஃபுல்லாகவே வந்து பிரியாவுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் வளையல் வந்து பக்கெட்டில் வச்சு நல்லா கட்டி இது பண்ணிட்டேன். இதெல்லாம் தட்டுங்க, தட்டெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து, ஏன்னா பிரியா கல்யாணத்துக்கு முன்னே நம்ம வீட்டிலேருந்து தட்டு எல்லாமே நமக்கு தட்டுங்கள்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு. எல்லா தட்டுமே இருக்குன்றதுனால எல்லாம் பண்ணியாச்சு. வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணுறது, அந்த பேகுங்க அதுங்க எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இங்கேயே வந்து வாங்கிட்டேன் நான். அது எல்லாமே நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து பெங்களூர்லேருந்து வர வச்சு இங்கே வந்து இங்கேருந்து மறுபடியும் சின்ன சேலம் ஊரை சுற்றி போகிற மாதிரி ஒரு ட்ராவல் அடிக்குது. பாக்ஸ் இங்கே தான் பார்த்தோம், அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்மியாக இருக்குது ரேட்டு, பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்றதால நாங்கள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. வேணாலும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் அங்கேருந்து பெங்களூர்லேருந்து டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாங்கி வந்துட்டாங்க. மீதெல்லாம் நான் இங்கேயே வாங்கிட்டேன். இப்படி இதில் என்ன ஒன்றுன்னா, அம்மாவுக்கு நான் சொன்னேன் இது எலெக்ஷன் டைமா, நாங்கள் சும்மா ஒரு ஊட்டிக்கு போகலாம் கோத்தகிரி போகலான்னு போனோம். 8 இடத்துல வண்டியை நிற்க வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணாங்கம்மா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் முடிச்சவுத்து அவங்களுக்கு நான் காமிச்சு இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு நைட்டு தான் போய் சேர போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம வாங்கின ஒவ்வொரு இடத்தையுமே நாங்கள் வந்து பில்லு வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா அவங்க கேட்டால் பாருங்க இதெல்லாம் இந்த பில்லு, ஆனால் பில்லு இருந்தாலும் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே. காமிச்சாலும் வந்து எப்படியும் வந்து பிரித்து தான் காட்டுவாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பிரித்து காமிச்சா நான் எடுத்து போகிறது என்ன. இதே மாதிரி தான் போன எலெக்ஷன் அப்போ ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மெயினான ஊருங்க கிராஸ் ஆகும் போது உள்ள நுழையும் போதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பேக்குங்களை துணியே களைச்சி போட்டாங்க, அயன் பண்ண துணி எல்லாத்தையுமே. இப்போ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியல. இப்படி தாங்க எல்லாம் 3 நாளாக வீட்டில் செய்கிறது, கொஞ்சம் கேப் கிடைக்கிறப்ப வெளியே போகிறது, வாங்கிட்டு வர்றது, பேக் பண்ணுறது, இதுக்கே வந்து 3 நாளாக சரியாக போச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன அங்கே எப்படி செய்கிறோம், பிரியாவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்படி தான். முதல்ல இதுக்கெல்லாம் இடம் 10 தானே தெரியல உங்கள் காரில். ஆனால் அதுதான் ஒன்று, நான் முன்னே உட்காந்தாலும் மடி மேலே வைக்க முடியாது. ஏன்னா 6 மணி நேரம் ஆகுதுங்க, அது லாங்கு, வைக்க முடியாது. என்ன பண்ணுறது என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல. குழப்பத்திலே இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டோம். ஆனால் எடுத்து வைக்கிறது தான் இருக்குது. எடுத்து வச்சிடலாம். அப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வழியில் பார்க்கலாம். அப்புறம் வந்து அவங்களும் வந்து முறுக்கு மட்டும் முள்ளு முறுக்கு செஞ்சுருக்காங்க. முறுக்கு செஞ்சுருக்காங்க, நிறையா செஞ்சு கொடுக்குறாங்க. ஒன்றா போகிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன இப்போ கிளம்ப போகிறோம். ஆனால் பாருங்க எங்கள் நேரமோ அவங்க நேரமோ திடீர்னு அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சிங்களா. அதனால் நான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு மெதுவாக வரமா. அதனால் ஒன்று மட்டும் செஞ்சாங்க, முடியல, கஷ்டமாக இருந்தது. நைட்டு கூட புலம்பினுங்கிறாங்கண்ணா. நிறைய பிரியாக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் கடைசியில் முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ கூட வேணாமா கடையில் வாங்கிக்கலான்னா கூட கேட்கல, நீங்களே கூட வாங்கி கொடுங்க. இல்லை என் கைப்படி செஞ்சு பிரியா கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு முறுக்கு மட்டும் பொட்டுக்கல்ல போட்டு சூப்பராக இருந்தது செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவங்க ஒரு காரில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாவம் எங்கள் கூட வர முடியாது. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்கா முன்னாடி, அதனால் அவங்க பின்னாடியே நீங்கள் வாங்க நாங்கள் முன்னாடி போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம். அப்போயே எங்களுக்கு 10 மணி ஆயிடுச்சு டைம். போகிறதுக்குள்ள சாப்பிடல வேற டிஃபன் கடையில் வாங்கி வந்து சொல்லிட்டு நானே ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. என்ன பண்ணுறது, சரியாக இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம கிளம்புறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் காரில் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். வாங்கிக்கலாம், சின்ன தட்டு வாங்கிக்கலாம்.
நிறைய முறை வந்து இந்த பக்கம் போகும்போது வரும். இங்கே நேந்திரம் சிப்ஸ் வந்து இங்கேயே ரெடி பண்ணுறாங்க. வாங்கிட்டு போகணும்னு நினைப்போம். தட்டு வரிசை வைக்கிறதுக்காக அங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சர் இது எல்லாம் கொஞ்சம் ஐட்டெல்லாம். ஆனால் நாங்கள் நேந்திரம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி வந்தோம். ஆமாம், அது மட்டும் தான் இவ்வளோ நாள் நினச்சேன். இப்போ எல்லாமே இருக்குது. அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 3-4 தட்டுக்கு வந்து வாங்கிட்டு தட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆயினே இருக்குது. பார்க்குறப்பெல்லாம் ஒன்றும் புதுசாக வாங்கிட்டு போயினே இருக்குங்களா. சரி, நல்லா இருக்குது. இங்கேயே செய்கிறாங்கன்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால வாங்கிட்டு அங்கே செய்கிறாங்க எல்லாமே. நீங்கள் இந்த ரோட்டில் யாருன்னா போனீங்கன்னா பாருங்கள். ஆத்தூர் ரோடு, சேலம் டு ஆத்தூர். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது லோடாக இறக்கி வைப்பாங்க. அந்த எனக்கே ஷாக்காக இருக்கும், அவ்வளோ போடுறாங்களா அப்படின்னு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தான் சேலம் டு ஆத்தூர் போகிற வழி. ஆமாம், கொஞ்சம் தூரம் வந்தோம். பாரும் சாய்ராம் ஃபுட். முதல்லலாம் நிறையா இருக்கும் நம்ம இங்கே வாழைக்காய். இப்போ கொஞ்சம் வாழை நேந்திரம் கடைங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களே எல்லாம் 1 கிலோ 1/2 கிலோ பாக்கெட்டு தான் இருக்குது. இங்கே இருக்கிற 4 ஐட்டமே நம்ம அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். தெரிஞ்சிருந்தால் இங்கே வந்து ஒரு கிலோ அங்கே சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கணும் நம்ம. இங்கே எல்லாம் 1 கிலோ பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. அம்மா முதல்ல இது வரை சிப்ஸு கடை தான் சொன்னாங்க. கடையில் பார்த்தா எல்லா ஐட்டமும் போடுறாங்க. ஆனால் போடுற மாதிரி தெரியல பாரு, சிப்ஸு தான் போட்டுட்ருக்காங்க. அப்போ கூட எல்லாமே மிஷின் தான்மா போட்டுறாங்க. ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதோட மறுபடியும் சின்ன சேலம் நோக்கி போகலாம் வாங்க. நாங்கள் எப்போ பாருங்கள் 10:30 மணிக்கு கிளம்புனோம். இப்போ டைம் வந்து 1:30 மணி. எவ்வளோ நேரம் ஆச்சு வரத்துக்கு. பிரியா வீட்டுக்கு வந்துட்டுங்க. 10:30 மணிக்கு கிளம்பணும். 3:30 மணிக்கு. ஆமாம், வெற்றிகரமாக 5 மணி நேரத்தில் என் பையன் அடின்னு வண்டி ஓட்டின்னு வந்துட்டான். அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிட்டோம். பேக்கெல்லாம் பாருங்கள், லக்கேஜ் நம்ம வீட்டில் இருந்து எடுத்து வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. எல்லாம் எடுத்தாச்சு, பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிரியாவை காமிக்கணும் இல்லையா? எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் ஆயிடுச்சுங்க பாடி. ஒரு வாரம். ஆமாம், காலில் பாரு வீக்கமாயிடுச்சு. காலில் விழுந்துச்சு. வெட்டியெல்லாம் காண்டுட்டே வரோம். கொலுசெல்லாம் வந்து லூஸ் ஆகுது. டைட்டாக ஃபிட்டாக உட்காந்து. நாங்களும் இப்போ தான் வரோம். எங்கள் தங்கச்சி வீடும் பெங்களூர்லேருந்து ஃபுல்லாக அவங்களே எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் நம்ம உள்ள ஃபுல்லாக எல்லாம் இருக்கிறாங்க. அம்மா, தங்கச்சி பையன் எல்லாரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்னதான் எல்லாரும் வந்துருக்காங்க. இன்னைக்கே ஃபங்க்ஷன் போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் 2 நாள் இருக்கு ஃபங்க்ஷன். இன்னும் 1 நாள் இருக்கு. நாளைக்கு 1 நாள் இருக்கு. சாப்பாடு என்ன செஞ்சுருக்க வந்தவங்க எல்லாருக்கும்? சாப்பாடு, சாம்பார், பொரியல். சரி, காமிக்கிறியா? எத்தனை 10 பேர் வந்திருக்கோம். இதோட இன்னும் 3-4 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் காட்டுவேன். மேலாப்பில் எடுத்தா ரசம், அடியில் எடுத்தா சாம்பார். காமெடி பண்றாங்க. சும்மா முருங்கைக்காய் சாம்பார், அது கலந்து விடணும். அப்புறமா பொரியல், கேரட் பொரியல் கொஞ்சமா இருக்குன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இன்னொரு பேட்ச் முடிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு இதுவும் கொஞ்சம் தான். அப்புறம் துவையல் வந்து அப்பா பண்ணாரு, அங்க இருக்கு. அப்புறம் வார்த்தையில தான் இருக்கு, கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. ரசம் இதுவுமே பாத்திரத்தில் நாங்க ஒரு பேட்ச் சாப்பிட்டுங்களா. இப்போதான் எல்லாரும் வந்தாங்களா, அதனால நாங்க ஃபுல்லா கொண்டு போய் வச்சுக்க முடியலன்னு கொஞ்சமா ஊற்றி எடுத்து வச்சுட்டோம். இன்னொரு ரவுண்டு சாப்பாடு, அங்க ஒரு ரவுண்டு சாப்பாடு. ஸோ வெஜ் மீல்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல். அப்பளம், அப்புறம் இலை தட்டு இல்லைங்க, எல்லாம் ஐடியாவே நாங்கள் தான் கொடுத்து விட்டோம். தட்டு மட்டும் வச்சு இலை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். பெஸ்ட்டு. தட்டில் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது, தட்டில் சாப்பிட்டுட்டோம். இதெல்லாம் இலையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 10 தட்டு இல்லைங்க ஓப்பன சொல்லணும். இப்போ இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா உடைய வாக்கு மூலம்? ஐயோ, அவ்வளோதான். மீதியெல்லாம் வந்து அவ்வளோ இன்னைக்கு சிம்பிளாக செஞ்சோம். சரி, நாளைக்கு செஞ்சுக்கலாம். எல்லாம் அவ்வளோ என்னால் முடிஞ்சுது. வேற ஒன்றும் இல்லை. ரசம் வந்து என் வீட்டுக்காரர் செஞ்சாரு. சாம்பார், பொரியல் வந்து நானும் அப்போ சேர்த்து கட் பண்ணி செஞ்சோம். இது கூட்டு சமையலா? அப்புறமா அப்பளம் நான் பொரிச்சா, அப்பா என்ன காய வச்சாரு. இப்படிதான். ஏன்னா ரொம்ப நேரம் நிக்க முடியலைங்களா, அதனால மாத்தி எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நீட்டா இருக்குது, அதிசயம். அதான் வீட்டு வேலையுமே கொஞ்சம் போச்சு. வீட்டுக்காரரும் அப்பாவும் மாத்தி ஃபுல்லா வந்து வீட்டு வேலை கொஞ்சம் பண்ணாங்க. கிளீன்லாம் பண்ணி செஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்றோம். வந்து பசிக்குதுல்ல, 4 மணி ஆக போகுது. ஆமாம், பாருங்க. எப்போ வர சொன்னால் எப்போ வராங்க. ஸ்பீடாக வந்திருக்கேன்டா, ஜெட் மாதிரி. நாங்கள் முன்னாடி வந்தோம், அவங்க பின்னாடி வராங்க. ஆயா நீ நின்றுனாங்க. என்னங்க எலெக்ஷனுக்கு வந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முடியாம வந்து